பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தி பொதுமக்களின் வருவாயை பாஜக அரசு தவணை முறையில் கொள்ளையடித்துக் கொண்டிருப்பதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், இந்தியாவில் பெட்ரோல் விலை 100ஐ தாண்டி புதிய உச்சத்தை தொட்டுள்ள நிலையில் ஒன்றிய பாஜக அரசு பொதுமக்களின் வருவாயை தவணை முறையில் சுரண்டுவதாக விமர்சித்துள்ளார். பெட்ரோல் மற்றும் டீசல் மூலமாக ஒன்றிய அரசிற்கு தினமும் 1000 கோடி ரூபாய் வரி வருவாய் கிடைத்து வரும் நிலையிலும் அரசுக்கு இன்னும் பசி அடங்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை வீழ்ச்சியடைந்திருந்த போது அதன் பலனை மக்களுக்கு வழங்காமல் ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து விலையை உயர்த்தி மக்களை வதக்கியதாக வேதனை தெரிவித்துள்ளார். நாடு கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்தித்தபோது முழு கவனத்தையும் தேர்தலை நோக்கி திருப்பிய ஒன்றிய அரசு தேர்தல் முடிந்தவுடன் மக்களுக்கு தியாகம் செய்யுமாறு உபதேசம் செய்வதாக குறிப்பிட்டுள்ளார். மேற்காசியாவில் போர் பதற்றம் நிலவிய சூழலில் பிரதமர் மோடி எல்லாம் நலமே என்று இந்திய மக்களை திசை திருப்பிக் கொண்டிருந்த வேளையில் உலகின் பிற நாடுகள் தங்களின் குடிமக்களுக்கு பல்வேறு பொருளாதார நிவாரணங்களை வழங்கியதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த தவணை முறை சுருண்டலில் யாருக்கெல்லாம் பங்கு போகிறது என்றும், கார்ப்பரேட்டுகளுக்காக நீங்கள் ஏன் இவ்வளவு தூரம் சமரசம் செய்து கொள்கிறீர்கள் என்று பிரதமர் மோடிக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். இதேபோல் கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், மே 15 முதல் 3வது முறை பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாகவும், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கணித்தபடியே இன்னும் பல விலை உயர்வுகள் வரவிருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார்.